ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று 6வது வார்த்தையாக பேசினார். அப்படி என்னதான் அவர் முடிச்சார்? எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரே. ஒன்று, பிதாவின் சித்தம் முடிந்தது. பிதாவின் சித்தம் என்ன? இந்த உலகத்துல மனிதர்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அனைவரும் நித்திய ஜீவனை, அதாவது பரலோக வாழ்வை அடைய வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாய் இருந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கல்வாரி சிலுவையில் அனைவருடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார். இரத்தம் சிந்தினாதான் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும். கழுவப்பட்டாதான் ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியும். அதற்காகத்தாங்க ஆண்டவர் பிதாவின் சித்தம் முடிந்தது என்று சொன்னார். 2வது, பிசாசின் தலையை நசுக்கினார். அதுவும் முடிந்தது. பிசாசின் தலை ஏன் நசுக்க வேண்டும்? ஏன்னா மனுஷர்களுக்கு பாவத்தை பிறப்பிப்பது, பாவத்தை கொடுப்பது, பாவத்துக்கு அடிமையாக்குவது பிசாசுடைய காரியமாய் இருக்கிறது. அதனால்தான் அவன் தலையை நசுக்கினார். அவன் தலையை நசுக்கி எல்லாவித பாவ காரியங்களையும் தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் முடித்தார் என்று சொன்னார். 3வதாக, பாவமில்லா ஆட்டுக்குட்டி அனைவருடைய பாவங்களை சுமந்தார். நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் மாறினது. அநேகருடைய பாவங்களை கழுவ வேண்டுமானால் அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை கழுவப்பட வேண்டும்.